என்னதான் இதுக்கு முதல் நம்ம ட்ரெய்லர் லீக் ஆகியிருந்தாலும் பார்க்காத மாதிரியே போயிட்டு திரும்ப திரும்ப எத்தனை தடவை பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. நானே ஒரு 6-7 தடவை பார்த்துட்டேன். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரெய்லர் 2ல என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம கவரேஜ் பண்ணாம விட்டுருக்கோம், எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. அது நம்மளுக்கு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்ம சேவேஜல் கோட்டு ரிட்டர்ன்ஸ், அதுக்கு காரணம் நம்ம சேடி சிங் கோட்டு சித்தி விளையாட்டுகள்னு சொல்லி இருக்காங்க. வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லயே உங்க ஒரு இடன் டீடைல் வச்சிருக்காங்க. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பறந்துக்கிட்டு அந்த போர்டை உடச்சிக்கிட்டு வந்து உழுவக்குள்ள அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 2 ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, டிஓடிசி மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா நகராம ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு நிக்கிறாங்க. சோ இதுக்கு ஆப்வியஸ்லி காரணம் வேற யாரு, நம்ம ஜீன் கிரே தான். சேடி சிங் தான் ஜீன் கிரேயா பிளே பண்ண போறாங்கன்னு 80% சுவர் ஆகிருச்சு. சோ அவங்களோட மைண்ட் கண்ட்ரோலோ இல்லாட்டி டெலிகைனடிக்ஸ் பவரையோ யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம். சேடி சிங் இந்த பவர் வந்து ஸ்பைடர்மேனையும் பனிஷரையோ எஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் இதை நகர்த்திட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் சேடி சிங்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல போல. அடுத்து நம்ம ஸ்கார்பியோனோட நடக்கிற ஃபைட் அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து மியூட்டேட் ஆகி அம்பில இருந்து அன்னியின் வேஷத்துக்கு போயிருப்பாரு. சோ இந்த பவர் வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை வரக்குள்ள தான் அன்லாக் ஆகுற மாதிரி எனக்கு விளங்குது. இருந்தாலும் இந்த பவரை வந்து நம்ம பீட்டர் பார்க்கலால என்ன செய்யலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இந்த பவர் அன்லாக் ஆகக்குள்ள நம்ம ஸ்பைடர்மேனோட கண்ணு வந்து ஃபுல்லாவே வந்து பிளாக் கலரா மாறுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்படி மியூட்டேஷன் ஆகணும்னு அவரோட கண்ட்ரோல்லே அவர் இல்ல, புரட்டி போட்டு எடுக்கிறாரு நம்ம ஸ்கார்பியோனை. நார்மலா இருந்தா நம்ம பீட்டர் பார்க்கர் யாரையும் ஹேட் பண்ண கூடாது, யாருக்கும் அடிபட்ட கூடாதுன்னு தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு. ஆனா இதுல அப்படி இல்ல, போலீஸ்காரா இருந்தாலும் புரட்டி போட்டு எடுத்துறாரு. சோ இந்த மியூட்டேஷன் ஊடாக ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்பைடர்மேன் வேரியன்ட்டை இதில் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஒரு பெரிய டைம் ஜம்ப் ஒன்று நடக்க போகுது. அதாவது 4 இயர்ஸ் கெப் ஒன்று நடக்க போகுதுன்னு நம்ம ட்ரெய்லர் ஊடாகவே காட்டியிருக்காங்க. எப்படின்னா பிராண்ட் நியூ டேட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும்னா நம்ம நெட்டும் எம்ஜேயும் எம்ஐடில ஃபர்ஸ்ட் சேர்றனால தான் போட்டிருப்பாங்க vlog-ஆ. அதே மாதிரி நம்ம செகண்ட் ட்ரெய்லர்ல நெட்டும் எம்ஜேயும் ஃபைனல் செமஸ்டர், அதாவது 4 இயர்ஸ் கெப் நடந்து முடிஞ்சிருச்சு, எம்ஐடி படிச்சு முடிச்சிட்டாங்க, அதுங்கறத இந்த ட்ரெய்லர் ஊடாகவே அழகா காட்டியிருக்காங்க. சோ இந்த 4-5 வருஷமா நம்ம பீட்டர் பார்க்கர் எந்த விதமான ஸ்டடீஸும் பண்ணல. ஃபுல் டைமா என்னவா இருக்காருன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ஸ்பைடர்மேனா தான் இருக்காரு. தனிமையில் தள்ளப்பட்ட பீட்டர் பார்க்கரை ஸ்பைடர்மேன் ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் இது அமைதி. நம்ம பீட்டர் பார்க்கர் மியூட்டேஷன் ஆகுனதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஒரு வெப் ஷூட்டரை போடுறாரு. ஆனா அந்த வெப் ஷூட்டர் என்ன நடக்குதுன்னா கிரீன் கலர்ல ஒரு லைட் எரியுது. நீங்க நல்லா கவனிச்சு உத்து பாத்தீங்கன்னா தெரியும். உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வெப் ஷூட்டருக்கு எங்கேயுமே அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க வெப் வெளியே வரதுக்கு. அவர் வந்து ஃபோர்ஸ் ஆகி தான் அதை அனுப்புற மாதிரி இருக்கும். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு வர்ற அந்த பயோ வெப்பையும் இல்லாட்டி காமா ரேஸையும் சேர்த்து நம்ம அல்க வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு வெப் ஷூட்டரை உருவாக்குறேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெப் ஷூட்டர் வந்து கிரீன் கலர்ல க்ளோ ஆகுது, அதாவது ஒரு காமா ரேஸ் இருக்க மாதிரி தான். இந்த டீடைல்ல பாருங்க, நம்ம வெப் ஷூட்டர்ல கிரியேட் பண்ற வெப் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அழகா இருக்கும், அதாவது ஒரு சிலந்தி பின்ற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த பயோ வெப் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னே இல்லாம செதறி போயிட்டு கிடக்குது. சோ ஆர்டிபிஷியல் வெப்பை விட இந்த பயோ வெப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது இதுல காட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல அவருக்குனே ஒரு தனி ஒரு ஹைடெக்கான லெப்பை உருவாக்கி இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த ட்ரெய்லர்ல அவரோட உடம்ப வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். நான் நினைச்சேன் அது டிஓடிசில தான் ஸ்கேன் பண்றாங்களா இருக்கும்னு. இல்ல, அது அவர் வீட்டிலேயே ஸ்கேன் பண்ணி பாத்துக்கிறாரு. ஸோ இந்த மியூட்டேஷன்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக இல்லை கட்டுப்பாடாக இருக்க நம்ம ப்ரூஸ் பேனரை பார்க்கறதுக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் போறாரு. நம்ம டாக்டர் ப்ரூஸ் பேனரை மீட் பண்றதுக்கு அங்கே படிக்கிற ஒரு ஆள் விட்டு ஒரு ஹுடியை எடுத்து போட்டு வந்திருக்க மாதிரி தான் விளங்குது. பீட்டர் பார்க்கர் இப்போ மியூட்டேட் ஆகிட்டு இருக்காருன்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ டாக்டர் பேனர் கிட்ட போயிட்டு டாக்டர் பேனர் எப்படி மியூட்டேட் ஆகிற டிஎன்ஏ கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க டாக்டர் பேனர் வந்து அந்த கையில் உள்ள டிவைஸை காட்டியிருப்பாரு. இது எல்லாமே என்ன பார்த்தனா அங்கே இருந்து ஓடிடு அப்படின்னு. ஸோ ஷீ ஹல்க்ல உபயோகப்படுத்தின ஒரு அப்டேட் வெர்ஷன் டிவைஸாக இதை உபயோகப்படுத்துறான்னு நினைக்கிறேன். அவரை கட்டுப்படுத்தி அந்த அல்க் ஃபார்மை அடக்கி வச்சிருக்க மாதிரி. அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னாலே சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அந்த கலர்ல. நான் நினைக்கிறேன் அந்த ரெட் கலர் வந்தா ஓவர்லோட் ஆகிருச்சு காமா ரேடியேஷன். சோ அந்த டிவைஸ் இல்லாட்டி நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்கா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ்கள் அதிகம். அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் அந்த கேள்வியை பேனர் கிட்ட கேட்கக்குள்ள இந்த இயற்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. சோ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வாரேன்னா அந்த ஸ்பைடர் பவர் மியூட்டேட் ஆகுறதுங்கிறது அது ஒரு பேசிக்கான இயற்கையான விஷயம். ட்ரபிள்ஸ்ல இருந்து அதை தற்காத்துறதுக்காக அந்த உடம்ப அதை அப்படி மாத்திக்கலாம். சோ அதை கெட்டதுன்னு சொல்லலாது, அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது சாத்தியம்னு சொல்லலாம். அதைத்தான் ப்ரூஸ் பேனர் சொல்லியிருப்பாரு. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, டோபி மெக்வாய்டு அளவுக்கு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஸ்விங்கிங் வருமானு கேட்டீங்கன்னா சும்மாவே வராது. ஏன்னா மத்த ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லாம இவர் வந்து ஸ்விங் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹோம் கமிங்ல எல்லாம் எப்படி மண்ணவாரி இருப்பாருன்னு. சோ அது இல்லாம இப்ப நம்மளுக்கு புதுசா ஆர்கானிக் வெப் வேற வந்திருக்கு. அது வேற அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல கொஞ்சம் பழகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற
சொல்றத இந்த ட்ரெய்லர்ல நல்லாவே காட்டியிருக்காரு. சோ அடுத்து சுட சுட செய்திகள் அபவுட் நம்ம ஜீன் கிரே. ஷுவராடா 80% ஷுவராகி இருக்கு நம்ம சேடி சிங்க் வந்து ஜீன் கிரே தான் ப்ளே பண்றாங்க அப்படின்னு. சோ மோரலா இந்த ஸ்டோரி எப்படி நகர போகுதுன்னா, நம்ம சேடி சிங்கை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க டிஓடிசி தான். சோ அவங்க ஜீன் கிரே ப்ளே பண்றதா இருந்தா அவங்க ஒரு பவர்ஃபுல்லான மியூட்டன்ட், அவங்கள யாராலையுமே கட்டுப்படுத்த இயலாது. சோ அந்த எஃபெக்டிவ் வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் பனிஷருக்குமே பாதிப்பு இல்லாம தான் இருந்திருக்கும். சோ அதனால தான் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. நான் நினைக்கிற மாதிரி இந்த ஐலாண்ட்ல தான் நம்ம சேடி சிங்கை பதுக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் இந்த ஷொக் வேவெல்லாம் வந்திருக்கு. என்னதான் நீங்க டார்க் ஆக்கி காட்டினாலும் நாங்க அதை பிரைட் ஆக்கி நாங்க சேடி சிங்கோட முகத்தை பார்த்துருவோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப சோ இப்படி ஒரு ரூமரும் சுத்தி இருக்கு. நம்ம ஜீன் தான் நம்ம ஸ்பைடர்மேனோட மனசுல போயிட்டு அந்த டிஎன்ஏ வந்து மியூட்டேட் ஆக விட்டுருப்பாங்கன்னு ஒரு ரூமர் ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்கு. அது உண்மையானு தெரியல, சில வேலை இருக்கலாம், இருக்காமையும் போகலாம். சேடி சிங்க் வந்து ஸ்பைடர்மேன் விட்டு மனசுக்குள்ள போயிருக்காங்க. ஏன்னா நம்ம எம்ஜேவெல்லாம் பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அவங்கள வச்சு மிரட்டி எம்ஜே வந்து பிடிக்க போறதா தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஷோட்ல நம்ம ஸ்பைடர்மேனை உருவாக்குன அவரோட பர்சனல் அசிஸ்டன்டான ஈவிங்கிற ஏஐ யூஸ் பண்ணி நம்ம சேடி சிங்கை ட்ராக் பண்றது தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ அவங்க கான்சியஸ், அதாவது ஒரு ரேஸ் மாதிரி, கேமா ரேஸ் மாதிரி ஒரு கான்சியஸ் வந்து அந்த ஷிஃப்ட் ஆகுறத அது அழகாவே காட்டுது. சோ இந்த படத்துல அந்த ஏஐயுமே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுன்னு நான் நம்புறேன். ஃபைனலி எங்கேயுமே இறங்காத கருப்பு இப்ப இங்க இறங்க போறது மாதிரி பேன் நியூ டேல நம்ம சேவேஜ் அல்கா ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர போறாங்க. சேவேஜ் அல்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. ஐ திங்க் நம்ம சேடி சிங் தான் நம்ம ப்ரூஸ் பேனரோட உடம்புக்குள்ள போயிட்டு அந்த தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம சேவேஜ் அல்கா கிக் ஆஃப் பண்ணி எழுப்புறதா நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிவைஸை கலட்டி போட்டது நம்ம ப்ரூஸ் பேனர் கான்சியஸா இருக்கக்குள்ள நினைக்கல, அது வந்து அன்கான்சியஸா இருக்கக்குள்ள தான் நம்ம சேடி சிங் வந்து கலட்டி போட்டிருப்பாங்க. சோ அவங்கனால நம்ம சேவேஜ் அல்கு ரிட்டர்ன் ஆக போறாரு. என்னப்பா கிரே கலர் அழுக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் பச்சை கலரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல கலர் வந்து கிரே எல்லாம் இருக்குன்ட்டு உளறிட்டாங்க. ட்ரெய்லருக்காக கொஞ்சம் கோல்மால் வேலைகள் பண்றாங்க, அதை நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். இன்கிரெடிபிள் அல்குல கடைசியா நல்ல ஒரு தண்டர் கிளாப்பை பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்பதாண்டா இன்னொரு தண்டர் கிளாப்பை பாக்குறேன். இந்த ஷோட்ல நம்ம ஸ்பைடர்மேன் வந்து கூப்பிட்டோனே நம்ம எம்ஜே போயிருப்பா. ஏன்னா பீட்டர் பார்க்கறன் தான் யாருன்னு மறந்து போயிருக்கும். ஸ்பைடர்மேனோட டிராவல் பண்ணது அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ அந்த விஷயம் வந்து அழிஞ்சு போயிருக்காது. அதனால தான் எம்ஜே வந்து ஸ்பைடர்மேன் கூப்பிட்டோனே டக்குனே போயிட்டா. சோ நோவே ஹோம்ல பண்ண ஸ்விங்கிங்க இங்க ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்விங்கிங் அமையுது. இப்ப பெரிய ஆபத்து என்னன்னா, நம்ம சேடி சிங்க் வடிவில் இருக்கு நம்ம எம்ஜேக்கு. சோ எம்ஜே காப்பாற்றணும்னா நம்மள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்லவங்க தான் கொடுக்கணும்னு நம்ம பனிஷர் கிட்ட போயிட்டு விட்டுட்டு வந்திருப்பாரு. பனிஷருக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டான ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஒரு நட்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல. அண்ட் லாஸ்டா நம்ம பீட்டர் டிங்கிள்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஃபார் ஃப்ரம் ஹோம்ல லாஸ்டா வந்து பீட்டர் டிங்கிள்ஸை வந்து அவர் வந்து கண்ட்ரோல்ல எடுத்திருப்பாரு. அதாவது நம்ம ஸ்பைடர் சென்ஸை சொல்றேன். அதே மாதிரி தான் இந்த மியூட்டேட் ஆகின இந்த பவரையும் இப்ப நம்ம ஸ்பைடர்மேன் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் கண்ட்ரோல்ல எடுத்து அந்த நிஞ்சாஸை வந்து அசால்ட்டை சமாளிக்கிறது வந்து எவ்வளவு அழகா காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஏன் நிஞ்சாஸோட ஃபைட்டு அதுவும் பிரிசனுக்குள்ள யாரா அங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டேர் டெவில் தான் இருக்காரு. ஒருவேளை அவங்கள மீட் அப் பண்றதுக்கு இதுல அமைக்கலாம். எப்படி கொண்டு போக போறாங்கன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியல. சோ நான் கண்டுபிடிக்காத ஏதாச்சும் ஒரு இடன் டீடைல்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா?